ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸில் ஸ்லீவ் வந்து எப்படி கட்டிங் நீட்டாக பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படிங்கிறவங்கலாம் மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்லீவ் கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த அளவு ப்ளவுஸில் இது எதுவுமே கையெல்லாம் சுருக்கம்லாம் இல்லாத மாதிரி நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சுருக்கமாக இருந்ததுன்னா ஒரு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அளவு அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ இதில் இது ஒரு காட்டன் பிட்டு. இப்போ இதில் நம்ம கை போடுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கரை பக்கம் வருது இல்லைங்களா, அந்த கரை பக்கத்தை நம்ம நாலாக மடித்து போட்டுடலாம். தறி துணி இது, அதனால இந்த மாதிரி இருக்குது நமக்கு. இப்போ இந்த கரை பக்கத்தில் நான் நாலாக மடித்து போட்டுக்கிறேன். போட்டு இதெல்லாமே கரெக்டாக ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு எடுத்து விட்டுக்கோங்க. சப்போஸ் ஏதாவது ஈவன் இல்லை அப்படின்னா நம்ம இது கொஞ்சம் ஈவன் பண்ணுற மாதிரி ஒரு கோடு ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமேல் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் நான் இது எம்மிங் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால எம்மிங் பண்ணாலுமே இல்லை மடித்து தையல் போட்டாலுமே இது சிங்கிள் துணி அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு இன்ச் அந்த அளவுக்கு ஒரு 1.25 வரும், இல்லை 1 இன்ச் அளவுக்கு நான் துணி விட்டுருக்கேன். இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம், இல்லை எம்மிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோல்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் ஏற்றியும் நத்தியமாக இருக்குது, அந்த துணியெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக ஒரே ஷேப்பில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கையோட உள் பக்கம் அதில் இந்த கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க. கொக்கி பக்கம் எடுத்து அதை இப்படி திருப்பி விட்டுருங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம வரைஞ்ச கோட்டு மேலேயே வச்சிடலாம். இதை வச்சுட்டு கையை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஓவர்லாக் போட்டது எல்லாம் இப்படி மேலே பார்த்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இந்த இடத்துல கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கையோட ஷேப்புக்கு ப்ளவுஸை போட்டுக்கோங்க. போட்டுட்டு எங்கேயும் இழுக்காத மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த ப்ளவுஸோட கையோட ஹைட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த ஓவர்லாக்கோடு சேர்த்தியே நான் இவ்வளோ அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ஓவர்லாக் வர இடத்துலையே நான் மார்க்கிங்கும் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த பக்கத்தில் அதே மாதிரியே இது மேலே ஒரு கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல தையல் வருதுங்களா, இந்த தையலுக்கு கொஞ்சம் 1/4 இன்ச் மேலே 1/4 இன்ச் மேலே தள்ளி நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இதில் ஆல்ரெடி இதுலேயே ஒரு 5-6 தையல் போட்டிருக்குறாங்க, உள்ள துணியை விட்டுருக்காங்க. அப்படிங்கிறதுனால நம்ம இதே அளவை எடுத்துக்கிறோம். சேம் இதே மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக. அடுத்தது 3வது டாட் மார்க் இந்த இடத்துல எங்கே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, இந்த டாட் பிடிக்கிறத இப்படி திருப்பி விட்டுறணும். ப்ளவுஸில் கையை இந்த கை மேலே ஒரு கை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்படி இந்த டாட்டை திருப்பி விட்டுட்டு இப்போ இந்த பக்கம் திருப்பணும் அப்படின்னா இதில் நமக்கு இந்த மேல் துணி நம்ம கணக்கு வச்சுக்கூடாது. திருப்பும்போது வர இந்த மேல் துணியை நம்ம கணக்கு வச்சுக்காமல் இதுக்கு அடியில் நம்ம கையோட இது இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்த மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கை எனக்கு இதே இடத்துல தான் இருக்குது, நான் மாற்ற கிடையாது. இப்போ அந்த மேல் துணியை இப்படி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த மேல் துணி இருக்கிற இடத்துக்கு அந்த ஓவர்லாக் நேரம் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மேல் துணியை வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கையை எடுத்துடலாம். கையோட அளவு அதே இடத்துல தான் இருக்குது. இப்போ கை கட்டிங் எடுத்துக்கலாம். இது நமக்கு குடஞ்சு பக்கம், இது அதுக்கு மேலே வர்றது. இவ்வளோ தான். இந்த 4 மார்க்கிங் தான் நம்ம பண்ண போகிறோம். இதை நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா, இப்படி நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குடஞ்ச பக்கத்துக்கும் அதே கட்டிங்கில் இந்த லைட்டாக இந்த இடத்துல மட்டும் இப்படி பெண்ட் பண்ணி குடஞ்ச பக்கத்தை நம்ம வெட்டிக்கிறோம். இப்போ
இதில் வந்து இந்த கை வந்து கரெக்டாக இருக்கா, இதில் நம்ம வந்து தைக்கும்போது எந்த மிஸ்டேக்கும் கஸ்டமருக்கு வராதா அப்படின்னு வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கையோட லென்த் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். கை வந்தோட அதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6.25 வந்து வருது. கஸ்டமர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கை வந்து எனக்கு இதை விட சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் வந்து ரொம்ப வந்து மேலே அதிகமாக வச்சிடாதீங்க, இதே ஹைட்டுக்கு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா கூட நமக்கு 6.5 வருது கரெக்டாக. அப்போ 6.5ல் பாதி நமக்கு எவ்வளோ வரும்னா 3.25 வரும். நமக்கு இந்த இடத்துல இந்த 3.25 டிஸ்டன்ஸ் வந்து வரும். அப்போ இந்த இடத்துக்கு வருது. நம்ம வந்து இவ்வளோ இந்த இடத்துல வந்து வச்சுருக்குறோம். இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கை முடியும் போது அந்த இடத்துல தான் வரும். இப்போ இந்த இடத்துல முடியுது அப்படின்னா இந்த இடத்துல தள்ளி இங்கே பார்த்தீங்கன்னா 3.25 இந்த இடத்துக்கு தான் வந்து வரும். நம்ம தையல் போடுறது வந்து இந்த இடத்துல தான் வந்து நமக்கு வருது. அப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா போடுறது தான். அதாவது இதில் பாதி இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்போ அப்படி பார்த்தா தான் வந்து இந்த கை கட்டிங் பண்ணுறப்ப நமக்கு அதில் வந்து சுருக்கமோ அல்லது வந்து அந்த ரவுண்டு கரெக்டாக வரும். கையோட ரவுண்ட் வந்து கரெக்டாக வரல அப்படின்னு கஸ்டமர் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஒரு நீங்கள் இதை வரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச் டிஸ்டன்ஸ்க்காவது இந்த ரவுண்டை வந்து அப்படியே வச்சுடுங்க. இப்படி கொண்டு வராமல் இல்லை ரொம்ப இதாக வராமல் கொஞ்சம் வந்து ஒரு இதுவரையும் வந்துட்டு அதுக்கப்புறமேலு வந்து இப்படி போகிற மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ இதை நம்ம வெட்டிட்டோம். இதில் வந்து அந்த 2 குடஞ்ச பக்கத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரியே வந்து இந்த இடத்துலேருந்து தான் பாதியிலேருந்து தான் நம்ம வந்து பிடிக்கணும், கட் பண்ணணும். இப்படி போட்டு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம இந்த இடம் ஜாயின் பண்ணும்போதும் நமக்கு இந்த இடத்துலையும் சரியாக வரும். அடுத்து வந்து இந்த குடஞ்ச பக்கமும் கரெக்டாக வரும். இந்த மேலே இருக்கிற ஷேப்பும் வந்து கரெக்டாக வரும், இதில் உட்காரும். இப்போ இந்த இடத்துலலாம் ஒரு அக்கார் போட்டு விட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்லீவ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கேன். இதில் நம்ம ரொம்ப குழப்பிக்கலாம் எதுவும் தேவையில்லை. ப்ளவுஸோட அளவு தான் வந்து சேம். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கையில் வந்து எந்த சுருக்கமோ அல்லது தூக்கிட்டு இருக்கிற மாதிரியோ, கை வந்து ரவுண்ட் ஷேப்பில் வராமல் போடும்போது வந்து கஸ்டமர் சொல்கிறாங்களே கை வந்து உள்ளார போய்க்குது, துணி உள்ளே போய்க்குது அப்படின்னு, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.